தொல்காப்பியரே, என்ன தனிமையில் அமர்ந்து தீவிரமாக எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? ஏதாவது காவியமா? இல்லை சகோதரி, நம் ஆசிரியரிடம் நாம் கத்த தமிழை வைத்து புதிதாக நான் ஒரு இலக்கணம் செய்து கொண்டிருக்கிறேன். என்ன, அகத்திய பெருமான் இலக்கணம் செய்திருக்கும் போது புதிதாக இன்னொரு இலக்கணமா? அதையும் அவருக்கு மாணவர்களாக இருக்கும் நாமா செய்வது? காக்கை பாடனி, தாய் வாழ இருக்கும் போதே கன்று ஏன் முளைத்தது என்று கேட்பவர் அல்ல நம் ஆசிரியர். பாடம் கேட்பதோடு நிற்காமல் நீங்களும் புதிய படைப்புகளை செய்யுங்கள் என்று அவர் கட்டளையிட்டார் அல்லவா? அதை சிறமேற்கொண்டுதான் இதை செய்கிறேன். அப்படி அவர் சொன்னது உண்மைதான். என்றாலும் சுற்றுப்பயணம் சென்றிருக்கும் நம் ஆசிரியர் வந்து இதை பார்த்தார், ஏற்றுக்கொள்வாரா? ஆசானையும் ஆண்டவனையும் நம்மை போல் எண்ணிவிடக் கூடாது. காட்டு மலரோ தோட்ட மலரோ பக்தன் தூய்மையோடு சூட்டினால் கடவுள் அதை ஏற்றுக்கொள்ளத்தானே செய்வார். அதே போல்தான் நம் ஆசிரியரும். நீங்கள் என்ன சமாதானம் சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆசிரியரின் நூலுக்கு தாங்கள் எதிர்நூல் செய்வதாகத்தான் எல்லோரும் சொல்ல போகிறார்கள். அகத்தியர் இலக்கணம் செய்திருக்கும் போது தொல்காப்பியன் மீது இலக்கணம் செய்கிறானா? போதுமே, இந்த ஒரு பிரச்சனையே போதும். இதை வைத்தே இன்று முழுவதும் சமாளித்து விடலாம். அகத்தியரே, அகத்தியரே, ஒரு அவசர செய்து கொண்டு வந்திருக்கிறேன். என்ன நாரதரே? உங்கள் மாணவன் ஒருவன் தங்களுக்கு குரு துரோகம் செய்கிறான். என்ன சொல்கிறீர்கள்? தொல்காப்பியன் தனியாக தமிழுக்கு இலக்கணம் செய்கிறான். இதை தாங்கள் நேரில் பார்த்தீர்களா? என்னுடைய கண்களாலேயே பார்த்தேன். இப்படிப்பட்டவனை எல்லாம் தாங்கள் மாணவனாக ஏற்றுக்கொண்டதே பெரும் தவறு. குரு துரோகி. இப்போதே போகிறேன். தொல்காப்பியா, வாருங்கள் ஐயனே, வாருங்கள். வணக்கம். என்னை வரவேற்பதற்கட்டும். தொல்காப்பியா, நீ ஏதோ ஒரு இலக்கண நூல் செய்ததாக கேள்விப்பட்டேனே, அது உண்மையா? உண்மைதான் சுவாமி. தாங்கள் எங்கள் அனைவரையும் உங்கள் மனதில் தோன்றிய தமிழ் நூல்களை தைரியமாக தாராளமாக செய்யுங்கள் என்று கட்டளையிட்டதன் பேரில் நான் ஒரு இலக்கணம் செய்தது உண்மைதான். அதையும் தாங்கள் செய்த அகத்திய நூலை முதல் நூலாக கொண்டு வழிநூல் தான் செய்திருக்கிறேன். எங்கே அது? இதோ தங்கள் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன். ஐயனே, சரியென்று பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிழையாக தோன்றினால் எளியேனை மன்னித்து இந்த ஏட்டிச் சுவடிகளை கிழித்து எறிந்து விடுங்கள். மாணவர்களே, தொல்காப்பியன் இலக்கணம் செய்ததற்காக நான் அவனை கோபிப்பேன், சபிப்பேன் என்று நீங்கள் அனைவரும் பயந்து விட்டீர்கள் அல்லவா? பிள்ளையின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுபவன் நல்ல தந்தை அல்ல. அதேபோல் சீடனின் வளர்ச்சியை கண்டு கோபிப்பவன் சரியான ஆசிரியனும் அல்ல. ஒரு குடும்பத்தின் பெயர் பிள்ளையால் விளங்குவதைப் போல ஒரு குருவின் பெயர் சீடர்களால் தான் சிறப்படைய வேண்டும். அப்படிப்பட்ட மாணவர்களில் முதல்வனாக தொல்காப்பியன் உருவாகிவிட்டார். அப்பா, நீ வளர வேண்டும் என்று என்னிடம் வந்தாய். இப்போது நான் வளர்த்த தமிழை நீ உயர்த்தி விட்டாய். மாணவனின் திறமையை வைத்துத்தான் ஆசானின் அறிவை வருங்காலத்தில் எடை போடுவார்கள். தொல்காப்பியா, என் மனம் விட்டு சொல்கிறேன், காலப்போக்கிலே நான் செய்த அகத்திய நூல் கூட அழிந்து போகலாம். ஆனால் என்னுடைய நூலை முதல் நூலாக வைத்து நீ செய்திருக்கும் இந்த வழிநூலே எதிர்காலத்தில் முதல் நூலாக விளங்கட்டும். தொல்காப்பியா, நீ செய்த இந்த இலக்கணம் வருங்கால தமிழகத்தில் தொல்காப்பியம் என்று பெயர் பெற்று பொன்னூலாக நிலவட்டும். என்றென்றும் உன்னூலே முதல் நூல் என்று புகழ் பெறட்டும். இந்த எளிய நூலையும் ஏற்றுக்கொண்ட தெய்வமே, இனி நான் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் தங்களுக்கே மாணவனாக வந்து தொண்டு செய்யும் வாய்ப்பினை பெற வேண்டும் என்று வாழ்த்துங்கள் சுவாமி. ஆண்டவா, என் அன்பை கவர்ந்த மாணவர்களே, நீங்களும் தொல்காப்பியனைப் போல தமிழன்னைக்கு பலவித அணிகளை செய்து ஆபரணமாக சூட்டுங்கள். பல்லாண்டு வாழுங்கள்.